இருக்கக்கூடிய பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. கைமாறு கொடுத்தல் பகுதி முடிந்து நாம் தற்பொழுது அனுபவ சுத்தி என்ற பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அனுபவ சுத்தி பற்றிய ஒரு சிறிய முன்னுரை. அறுசீர்களி நெடிலடி ஆசிரிய விதத்தில் அமைந்த பாடல்கள் ஆத்ம சுக்தி அனுபவ சுக்தியாய் மாறுவதை அழகாக விளக்குகிறார். அறுசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தில் அமைந்த பாடல்கள் ஆத்ம சுக்தி அனுபவ சுக்தியாய் மாறுவதை அழகாக விளக்குகிறார். ஆத்ம சுக்தி என்பதை அந்த காரண சுக்தி என்றும் பகர்வார்கள். ஆன்மாவானது தன்னை தூய்மையாக்கி கொண்டு விவேகத்துடன் பொருட்களை நுகர்வதன் வாயிலாக அனுபவ சுத்தி உண்டாகிறது. ஆக்கப்பட்ட பொருட்கள் யாவும் சிவன் வடிவே என உணர்தல் அனுபவ சுக்தியாகும். ஆக்கப்பட்ட பொருட்கள் யாவும் சிவ வடிவே என உணர்தல் அனுபவ சுக்தியாகும். வாருங்கள் தற்பொழுது பாடலை சிந்திப்போம். ஈசனே எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதுமொன்றும் அல்லா பொல்லா நாயான நீசனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவானே செய்வது ஒன்றும் அறியேனே என்பது பாடல் வரிகளாகும். இந்த பாடலை சற்று நாம் பாடி பார்த்துவிடும். ஈசனேயம் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றுமல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயோ தேசனே அம்பலவானே செய்வது ஒன்றும் அறியேனே என்பது பாடல் வரிகளாகும். நாம் பாடலுக்குரிய விளக்க பொருளை சிந்திப்போமாக. பொல்லா என்றால் கெட்ட என்று பொருள், நீசன் என்றால் இழிவானவன் என்று பொருள், தேசன் என்று சொன்னால் ஆத்ம விளக்கு என்று பொருளாகும். தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம். ஈசனே என் தலைவரே எனக்கு தந்தையாக விளங்கும் பெருமானே நீ எனது பிறவி என்னும் நோயை போக்குவீராக உள்ளீர். திரு அம்பலத்தே ஒளியுருவாய் நிற்பவரே நான் ஏதும் அறியாதவனாகவே உள்ளேன். நான் எதற்கும் பயன்படாதவனாய் பொல்லா நாயாய் உன்னருகே நின்று கொண்டுள்ள எனக்கு உன் திருவடியை காட்டி ஆண்டு கொண்டது என்ன? உன்னை விட்டு பிரிந்திருக்கும் எனக்கு என்ன செய்வது என்று விளங்கவில்லை, என் செய்கேன்.